கமல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க ஐயா. ஆ ஐயா, ஆத்மா வணக்கங்க ஐயா, வணக்கங்க ஐயா. ஐயா, இப்போ இந்த செல்வான்னு ஒருத்தர் கேட்டாருங்களே, இப்போ சும்மா இருந்த முதல் கேள்வி. இப்போ அதுல ம், ம், இப்போ நான் முதல்ல தேனி சுவாமிகள் ஐயாவோட யூடியூப் காணொளி எல்லாம் பார்க்கும்போதுங்க இந்த மாதிரி கேள்வி அவர் கூட பழகினவங்க எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ ம், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐயா இந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா, இதே கேள்வி அவங்களும் ஐயாட்ட கேட்டிருக்காங்க. ஐயா சும்மா இருன்னு சொல்றீங்க, ஆனா மனம் ஏதோ ஒண்ணு அலைபாஞ்சிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு ஐயா எளிமையா ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் சும்மா இருங்க. அந்த நேரத்துல உயிர் மேல கவனத்தை வைங்க, சும்மா இருங்க, எந்த செயல் செய்யாதீங்கன்னு சொன்னாருங்கய்யா. இப்போ ஆமாங்க அது ஐயா, ஆமாங்க. அவங்க சொன்னது என்னதுங்க, எனக்கு முதல் சந்தேகம் அது. ரெண்டாவது, ம், ம், அதே காணொலியில இன்னொரு நண்பர் அவர் என்ன சொன்னாருன்னா, சோகம் ஏதோ ஒரு முறை ஏதோ சொன்னாருங்க. சோகம்னு ம், ஏதோ ஒரு தியானம். மூச்சை உள்ள ம், இழுக்கும்போது ஒரு சொல்லணும், ம். வெளியே இருக்கும்போது ஹம்னு சொல்லணும். இது பத்தி தெரியாதுங்கய்யா. இந்த சரிங்க, ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா? சரிங்க. தெரிஞ்சதை பகிர்ந்துக்கலாங்க ஐயா. நல்லது. ஐயா, நம்ம சேனி சுவாமிகள் ஐயா அவரு ஒரே ஒரு யுத்தி மட்டும் தான் சொல்லுவாரு. மற்றது எதையுமே செய்ய சொல்ல மாட்டாரு. அந்த சோகம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதை ஏதாவது மூச்சு பயிற்சி மாதிரி பண்ணி பழகிக்கிட்டு அதை பத்தி கேள்வி கேட்பாங்க. சாமி கிட்ட கேட்பாங்க. அந்த டயத்துல அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லா டைம்ல அது சொல்லல. ஆனா ஆனா நாங்க சாமி கூட வாழ்ந்த காலங்கள் முழுவதுமே அவர் சொன்ன ஒரே ஒரு யுக்தி, தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் சும்மா இருந்து எல்லாம் பழகி உயிரை வளர்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. இததான் திருப்பி திருப்பி சொல்லுவாரு சாமி. அதனுடைய கான்செப்ட் என்னன்னாங்கய்யா, அதாவது இப்ப நீங்க தூக்கம் எத்தனை மணி நீங்க ஓய்வு எடுக்கிற நேரம் இருக்கும் இல்லைங்களா? ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் அதுக்கு புரோகிராம் பண்ணிக்கணும். எடுத்த உடனே நம்ம அந்த மாரி 2 மணி நேரம் பழக முடியாது. ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 40 நிமிஷம் அப்படி வச்சுக்கங்க. அதுக்கு தொடர்ந்து நீங்க அத பயிற்சி பண்ண அந்த அந்த நிலையில அப்படியே நீங்க தொடர்ந்து அத அலோவ் பண்ண நீங்க அந்த நேரம் தன்னாப்பிலே கூட்டிக்கும். சப்போஸ் தூக்கம் வந்தாலும் தூங்கிரலாம். தப்பு கிடையாது. அந்த நீங்க உட்கார்ந்து தான் பழகணும். அப்படி தூக்கம் வந்தாலும் தூங்கிட்டு திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட நீங்க எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கூட நீங்க இது உட்கார்ந்துக்கலாம். அப்ப நீங்க அப்படி அந்த மாரி 2 மணி நேரம் நீங்க அந்த அந்த நிலையிலேயே இருந்துட்டு, அது அப்படியே நீங்க ஓய்வுக்கு போம்போது, அன்னிசையா அது உங்களுக்கு அந்த அந்த கன்டினியூட்டி ஆகுது. அப்படியே நீங்க ஒரு நம்ம மறுபடியும் விழிப்பு வர வரைக்கும், அந்த நிலையே நிலை பெறுது அப்படியே. உள்ள நம்மளை அறியாமலே உள்ள அன்னிசையா அது நடக்குதுங்கய்யா அது. அதனால தான் அந்த சாமி அத பழகுங்க. அது அந்த 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 சும்மா இருக்கிற அந்த இருந்து உயிரை வளர்த்துக்குங்க அப்படிங்கிற அந்த வெளிய அந்த வெட்ட வெளி இருக்கு இல்லைங்களா? அந்த வெளிய அந்த உயிருங்கிறது வெட்ட வெளி தானங்கய்யா. அத யாரும் அத பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க. எல்லாமே மனம்னு தானே அதுக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டுக்கிறோம். அதனால உயிரை வளர்க்கிற கலை சும்மா இருந்து அதெல்லாம் பழகுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாருங்கய்யா. அத நிறைய அன்பர்கள் செய்துகிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஆத்மா விசாரணையில நமக்கு இந்த இது தெளிவாயிடுச்சுன்னா நீங்க எதையும் பழக தேவையில்ல. உங்களுக்கு ஏதாவது பயிற்சி பண்ணி இந்த மாதிரி யோக மார்க்கங்கள்ல ஏதாவது ஒரு இதுல வந்திருந்தீங்கன்னா இதை நீங்க கையாண்டுக்கலாங்க. ரொம்ப எளிமை வழியா இருக்கும். சாமி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இதைதான் சொல்லுவாங்க. வேற எதையும் செய்ய சொல்ல மாட்டாங்க. அதாவது தூங்க போற இப்போ ஒரு 10 மணிக்கு தூங்குறோம்னா, நம்மளால எத்தனை நேரம் முடியுமோ அதுக்கு முன்னாடி தியானமோ, இல்ல யோகமோ ஏதோ ஒண்ணு இல்ல ஆத்ம எதையுமே விசாரத்தை பத்தி. பண்ணக்கூடாதுங்க. இல்ல எதையும் செய்யக்கூடாது. சும்மா இருக்கும்போது என்ன ஓட்டங்கள் இருக்கும் இல்லையா? ஏன் உங்களுக்கு அப்ப நீங்க சும்மா இருக்கிறீங்க. எண்ண ஓட்டங்கள நீங்க ஆட்டோமேட்டிக்கா கவனிக்க அது கவனிக்கிற போது உங்களுக்கு எண்ண ஓட்டங்கள் குறையும். அப்படி ஆட்டோமேட்டிக் குறையும். ஆரம்பத்துல உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். இப்போ முதல் முறையா செய்யறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அப்படி பழக்கம் இல்ல அப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலங்களுக்கு அப்படி இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு. அதுக்கப்புறம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க தொடர்ந்து அத 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 செய்யணும். நீங்க எந்த ஒரு பயிற்சி முயற்சியோ அது எதுவுமே பண்ணக்கூடாது. வெறுமனே உட்கார்ந்திருங்க அவ்வளவுதான். வெறுமனே உட்கார்ந்திருக்கணும். உங்களால வேற ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, அத கவனிக்கிற தன்மையில இருங்க அவ்வளவுதான். அது உள்ள எண்ணங்கள் வருது என்னங்கிறது நீங்களே அதுக்கு சாட்சியா இருந்து கவனிங்க. கொஞ்ச நாளைக்கு தான். அது அப்புறம் ஆகப்போக அப்ப அங்க அங்க நீங்க நபரே இல்லாத போயிடுவீங்க. அங்க ஆளே இருக்க மாட்டாங்க. அது என்ன நடக்குது என்னங்கிறது நீங்க அந்த தன்மையிலே நீங்களும் அதுக்கும் கேப் இல்லாம போயிடும் அது. பழக்கம். சரிங்க ஐயா. அதாவது அவர் சொன்னது இயல்பா மனம் தூங்கும்போது நம்ம இப்ப பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இயல்பா அது போய் போய் ஒடுங்கி பழகிருச்சு. அந்த டைம்ல ம். விழிப்போட கவனிச்சு பார்க்க சொல்றாங்க. அதாவது தியானமோ யோகமோ எந்த முயற்சியும் செய்யாம
சும்மா இப்ப நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கோ மெத்தடோ ஃபாலோ பண்ணாம இயல்பா இருந்து பாக்குறது அந்த தூக்கம் வர நேரத்துல. ஆமாங்க. அதாவது நீங்க இப்ப நீங்க நீங்க 10 மணிக்கு ரெகுலரா தூங்குற பழக்கம் இருந்ததுன்னா, நீங்க ஒரு 8 மணிக்கே இல்ல ஏதோ ஒரு 9 முதல்ல எடுத்த உடனே நீங்க 2 மணி நேரத்துக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். ஒரு 1/2 அன் ஹவர்ங்க. ஒரு 1/2 மணி நேரம் அல்லது வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அந்த மாரி பிளான் பண்ணுங்க. அந்த மாரி பிளான் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அதுக்கு அது உங்களை வந்து கால நீங்க அது தொடர்ந்து பண்ண உங்களை அது நேரங்கள் கூட்டிக்கும் அவ்வளவுதான். இது உங்களுக்கு வந்து தொடர்ந்து மிரக உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆ, ஆ, அப்புறம் தூக்கம், விழிப்பு, அந்த கனவு 3 நிலை இருக்குது இல்லையா நமக்கு. இது இது ஆமாங்க. இந்த 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 நிலை பழக பழக ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஒண்ணாயிடும் எல்லாமே. விழிப்பு நிலையிலயும் கனவு மாரி இருக்கும். தூக்க தூங்கிட்டு இருக்கும்போதும் விழிப்பு நிலையில இருந்த மாரி இருக்கும். அதாவது வந்து அது எப்படின்னா, இப்ப தூ தூ இப்ப நீங்க நல்ல கனவு காண்கிறீங்க. கனவு கனவு நிலையில கனவு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது கனவுதானுக்கு தெரியும். இப்ப விழிப்பு நிலையே கனவுன்னு இருக்கும்போது, அது கனவு காணும்போது கனவுன்னு நமக்கு ஈஸியா தெரிய வந்துரும். அந்த நிலை அப்படியே போகும், போகும், போகும். ஆத்ம அந்த நமக்கு ஆன்ம பயணத்துல நேரடியான ஒரு ஏதாவது ஒரு ஒரு பயிற்சி, முயற்சி அப்படின்னா இதுதாங்கய்யா. நீங்க ஏதாவது அத முயற்சி பண்ணி பார்த்தீங்களாய்யா? அது நீங்க அத பண்ணி பார்த்தீங்களா? அந்த மாரி உட்கார்ந்து பழகுனீங்களா? மூட்ல இது வேற ஏதோ பேசுறாங்களா? ஐயா அத நீங்க இது பயிற்சி பண்ணி பார்த்தீங்களா? உட்கார்ந்து பழகுனீங்களா? ஐயா இல்லைங்கய்யா. நான் இந்த மாரி அதாவது இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாரி சும்மா இருக்க முயற்சி பண்ணேங்கய்யா. ஆனா தூக்கம் வந்துருதுங்கய்யா. அதனால சரிங்க. தான் நான் அது வந்து வரும். ஐயா வரணும். அது தூக்கம் வந்ததுனால நீங்க இது ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு, திரும்ப ஒரு 11 மணிக்கு, 12 மணிக்கே உட்கார்ந்து பழகுங்க. அது தப்பே கிடையாது. இப்ப அதான் நீங்க அப்படிங்களா? எந்திரிச்சு இது திருப்பி இது அந்த மாரி இதோட இது முடியுது என்னன்னாங்கய்யா, நீங்க எல்லாமே பெட் ரெடி பண்ணிட்டு, நீங்க ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரெடியா தான் இருக்கணும். நீங்க உட்காரும்போது ரெடியா உட்காந்துக்கணும். அது 3/4 மணி நேரமோ, 1 மணி நேரமோ. நீங்க அப்ப டயர்ட் ஆகுது இல்லீங்களா? நம்ம இப்ப நீங்க அது என்ன பண்ணணும்னாங்கய்யா, இன்னும் இன்னும் உத்தியா சொல்லணும்னா ஏன்னா நீங்க வந்து பழகல. நீங்க தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது அடுத்த மீட்டிங் 5 நாள் கழிச்சு வருங்கய்யா. அது கண்டிப்பா அந்த மீட்டிங் கலந்துக்குங்க. இந்த 5 நாளும் அத செய்யுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அந்த அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அப்படியே விழிப்பு அதாவது முழிச்சுக்கிட்டு இருக்கிற தன்மையிலும் இல்லாம, தூக்கத்துக்கும் போகாம இங்க இங்க அடிக்கும் பாருங்க. உங்கள படுக்க வைக்கும் பாருங்க. அந்த நிலை வருது பாத்தீங்களாங்கய்யா? ஆமாங்கய்யா. அதாவது இந்த பக்கம் கொஞ்சம் இது பண்ணா தூக்கத்துக்கு போயிரும். அப்ப கொஞ்சம் அத இறுக்கி பிடிச்சுட்டு இதெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமை அந்த அந்த ஒரு இது மாரி ஒரு மாரி ஆகும் பாத்தீங்களாங்கய்யா? அந்த இடத்துல இருக்குது எல்லா விஷயம் அப்படிங்கிறாங்க. அத நீங்க கொஞ்சம் ம். பழகுங்கய்யா. பழகுங்க. ஒண்ணும் இல்ல சிம்பிள்ங்கய்யா. தூக்கம் எளிமை வழி. இல்லாம நல்லா விழிப்பா இருக்கிறவங்க ஒரு மாரி அசதியா இருக்கும். அந்த அந்த நேரத்துல இது பண்ணலாங்கிறீங்க. ஆமா. நீங்க உங்களால அந்த இடத்துல நிக்க முடியல. தூக்கத்துக்கும் அந்த இப்ப நீங்க இந்த பக்கம் திரும்புனா தூங்கி இப்ப இப்படின்னா சரியா இருப்பீங்க. ரொம்ப இதாச்சுன்னா நீங்க அப்படியே டக்குனு தூக்கத்துக்கு போய் அன்கான்ஷியஸ் போயிரும் இல்லைங்களா? அந்த ஆமா. நிலையிலேயே இருந்து முடிஞ்ச அளவுக்கு இருங்க. ஒண்ணும் ரொம்பலாம் இது பண்ணிக்க வேண்டாம். அது அப்புறம் நீங்க தூக்கம் வந்தா தூங்கிருங்க. ஒண்ணும் தப்பு கிடையாதுங்கய்யா. அடுத்த நாள் பழகலாம். ஒண்ணும் இல்ல. அடுத்த நாள் அத கன்டின்யூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கங்கய்யா. 1/2 அன் ஹவர் 4 நாள் செய்யுங்க. 4, 5 நாளு. அதுக்கப்புறம் 1 வாரம் அப்படியே போகட்டும். அப்படியே ஒரு 1 ஹவர் ஆகும். அப்புறம் இன்கிரீஸ் பண்ணுங்க. டைம் ஒரு விஷயம் இல்லைங்க இதுல. ஓ! சரி, சரிங்க. ஐயா நீங்க இது நெறைய பேர் இது என்ன சொன்னாங்கன்னா, அது முதுகு நேரா வச்சிருக்கணும். அதனால தூக்கம் வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து மனம் ஓடிட்டே இருக்கும். அதனால நீங்க தியான முறையில அதான் பண்ணீங்கன்னாங்க. இது என்ன ஆகும்னா, நீங்க இப்படிதான் இப்படி மாரி உட்காரணும். முதுகு நேரா இந்த இந்த ஒரு இந்த இருக்கிற தன்மை வந்ததுன்னா, நீங்க சும்மா இருக்க முடியாது. கவனம் பூரா அங்க போயிரும் உங்களுக்கு. நீங்க ரிலாக்ஸா உட்காரணும் அவ்வளவுதான். எந்த ஒரு அ அந்த ஒரு டைட் நிலையிலயோ, பாடியோ அல்லது வந்து நீங்க எதையுமே ஒண்ணு ஒண்ணு ஒரு மனசுல ஏதாவது ஒண்ணு பயிற்சியோ எதையோ பண்ணிக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது. சும்மா நீங்க பெட்ல அதாவது சாய்வு பெட் மாரி பெட்ல வந்து செவுத்துலயே தலகாணி வச்சு சாஞ்சு ரிலாக்ஸ் ஆயிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சரி, சரி. ஐயா படுக்கக்கூடாது. படுக்கக்கூடாது. சொன்னா சாய்வா கூட உட்காந்துக்கங்க. சேர்ல கூட சாய்வா உட்காந்துக்கலாம். இல்ல நீங்க பெட்லயே கொஞ்சம் தலவாணிய முதுகுக்கு வச்சு சாய்வு நிலையில கூட உட்காந்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு எந்த முயற்சியுமே தவிர்த்திரணும். இத அந்த அங்க செய்யணும்னு போய் எதையும் ஆமா எந்த ஒரு முயற்சியும் பண்ணக்கூடாது. அவ்வளவுதானங்க. சரிங்க, சரிங்க. இப்போ சரிங்க. இதுதான் அந்த சரி. சோகம்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அது ஐயா சொல்லீங்கன்னா, அந்த ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இந்த மாரி பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால கேட்டேன். ம். இந்த சோகம் இது ஒரு சோகன்னு உள்ள இந்த மனசு உள்ள போகும்போது இழுக்கணும். அது ஏதோ சொன்னாருங்க. ஏதோ சத்தம் கேட்காமன்னு அதாங்க சொன்னாங்க. அதாங்க. அது என்னன்னா,
நமக்கு எதை பண்ணுனாலும் மனது வந்து ஒரு நிலைப்படல. அது மனதோட சோர்ஸ் வந்து என்னன்னா, அது என்னன்னா அறிவு நிலையில இருந்தா உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றுது. எண்ணங்களோட கூடாரம் தானே மனமா பதிவாகி, இப்ப நம்ம மனதுல நிலையில தானே நம்ம மனம்ங்கிறதே ஒரு ஏறி இறங்க தானேங்க. அதோட இயல்பே என்னன்னா ஏற்ற இறக்கம் தானே. அது ஒரு நிலையில் நிக்காது இல்ல. அப்ப நாம ஆமா. அதுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்காக என்ன சொல்லுவோம், நீங்க எது எது பண்ணாலும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அது மனம் வந்து ஒரு நிலை படமாட்டேங்குது அப்படின்னா, நீங்க இத சொல்லி பழகும்போது, இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஏன் இந்த உத்தராட்சத்தெல்லாம் எண்ணுவாங்க இல்லைங்களா? ஒரு மாரி தியானம் பண்ணிக்கிட்டு. ஆமாங்க. அது மந்திர போல தான் ஜபம். இதுவும். சுகம் சுகம்னு அது அது சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து அந்த மூச்சு காத்த அப்படியே நீங்க சேர்ந்து கவனிக்க கவனிக்க உங்களுக்கு வந்து அது ஒரு அங்க அங்க மனம் வேலை செய்யாத போகும் அவ்வளவுதான். ஓகே. இது சரிங்க. வந்துங்கய்யா, இப்ப என்ன சார்? சிந்தனை இல்லாதிருத்தல். எப்படிங்கம்மா அம்மா? சிந்தனை இல்லாதிருத்தல். சிந்தனை இல்லாத காட்டுங்க. ஆமா, ஆமா. எந்த சிந்தனையும் வராது. ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு அது ஒருநிலைப்படுத்தப்படுது. இது பழகுறதுங்கய்யா. அதாங்கய்யா மனம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை. மனமது செம்மையானால் வாசிதனை வாசி அடக்க தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையமேன்ட்டாங்க. இது மூலம் அவ்வளவுதான். மனசுக்கு தான் இவ்வளவும். நம்ம பேசுறது எல்லாமே அந்த மைண்ட் தான். அதுதான். அதுக்கு சோர்ஸ் என்ன? அத பிடிக்கிறது தாங்க இது. நீங்க இத சும்மா இருந்து சும்மா இருக்குதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப உங்களால சும்மா இருக்க முடியல. செத்தாரு போல தெரியும்னு சொன்னாங்க சாமிகள். அந்த மாரி நடிக்க முடியல. நீயே தான் கடவுள் நடிப்பு நடிப்பாம்பாங்க. அதுவும் முடியல அப்படின்னா, நீங்க அது மாரி உட்கார்ந்து பழகுங்க அவ்வளவுதான். உட்கார்ந்து உட்கார்ந்து பழகுங்க. நீங்க ஒரு ஒரு 10 நாளைக்கு செய்யுங்க. உங்களுக்கு தெரியும். அடுத்த மீட்டிங்லயே உங்களுக்கு நீங்க இத பத்தி நீங்களே அழகா உங்களுடைய அனுபவங்கள நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அழகா. சரிங்க, சரிங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல இந்த மாரி முயற்சி செய்றவங்களுக்காக இதெல்லாம் கேட்டா சாமி சொல்லுவாரு. கரெக்ட்டுங்களா? ஏதாவது கேட்டா இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லிருவாங்க. ஆமா, இது ஒண்ணுதாங்க. சாமி வந்து அவரு அந்த நிலையிலே இருப்பாங்க. அந்த நிலையில இருந்து உபதேசத்துல ஏதாவது செய்யணும் அப்படின்னா, இது ஒண்ணதான் சொன்னாங்க. அவங்க மீண்டும் மீண்டும் இது ஒண்ணதான் சொன்னாங்க. தூங்க முன்னாடி 2 மணி நேரம் சும்மா இருந்து பழகுங்கப்பா. பழகி உயிர வளர்த்துக்குங்க. எல்லாம் அது அது செய்யும். அது பார்த்துக்கும். நீ சும்மா இருக்க பழகு. அவ்வளவு. சும்மா இருக்குங்கிறது நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சும்மா இருக்க சொல்றாங்க அப்படிங்கிற மாரி அது பிசிக்கலா எடுத்துக்கிறாங்க. அது கிடையாதுங்க. சும்மா இருக்கிறது ஆமா. எண்ணங்கள வந்து நிர்வாகம் பண்ணாது. சும்மா இன்னும் இயல்பா சொல்லணும்னா, எண்ணங்கள நீ நிர்வாகம் பண்ணாத. அது செய்யும் அவ்வளவுதான். அது வேலைய அது செய்யுங்க. என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலை அது நடக்கும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அப்படித்தானே இருக்குது. நம்ம இதுவரைக்கும் அனுபவம் எடுத்துக்கங்களேன். நம்ம வாழ்வியல்ல எப்படி இருக்கு? நாம நினைச்சது அது என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு தான் இருக்கு. எது இருந்தாலும் அது தடுக்க முடியல. அப்ப அதனால நான் அத சரி பண்றேங்கிற ஒரு நிலைப்பாடுல போய் தானே நாம இந்த முரண்பாடுகள்ல சிக்கிக்கிறோம். அந்த சரி பண்ற தன்மையே அது தானா சரியாவது இருக்கிற இயல்புல ஏத்துக்கிற தன்மை வந்ததுன்னா, அதான் சரணாகதி தாங்க. அதை ஏத்துக்கிற தன்மை வந்துச்சு பிறகு இந்த இந்த எல்லாமே சரியாயிடும். நான் செய்யறேங்கிறதுக்கு ஒண்ணும் வராது. ஐயா சுப்புராஜ் ஐயா சொன்னாங்கல்ல, எல்லாமே அது செய்யுது நானா செய்யறேன். அதெல்லாம் அவ பாத்துக்குவா அப்படின்னாங்கல்ல. அது போல அப்படி ஒரு சரணாகதினா முழுமையா இருக்கணுங்க ஐயா. அவ்வளவுதான். முழு முழு சரண்டராகதி ஆனா பிறகு நானுங்கிறதாங்க ஒண்ணும் இல்ல. முதல்ல நான் செய்யறேங்கிறது இருக்காது. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வேறையா ஒண்ணும் தெரியாது. எல்லாமே நான் தான். எல்லாமே நீங்களா தான் இருப்போம். அப்ப நானா தான் இருப்பேன் எல்லாமே. நான் தான் எல்லாமே இருக்கும். அந்த நிலைக்கு தான் உங்களைய குழந்தைகள நடப்பயணம் இழுக்கிற மாரி வழிகாட்டி இழுக்குறாங்க மகான்கள். அவ்வளவுதாங்க. இல்ல இப்ப நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாரி கொஞ்ச நேரம் இருக்க பழகும்போது, இப்ப இந்த ம். உணவு கட்டுப்பாடு முறையில எதுவும் சொல்லியிருக்காருங்களா? எப்படிங்க அ இது? ஏன்னா இப்ப அது வந்து ஆரம்பிச்சு ஒண்ணும் இல்லைங்க. அதான் நீங்க வந்து ரொம்ப இரவு உணவு மேக்ஸிமம் நேரமா சாப்பிட்டுருங்க அவ்வளவுதான். இரவு இரவு ஓகே. உணவ தவிர்த்துட்டீங்க. கொஞ்சம் நேரமா சாப்பிட்டுருங்க. எப்பயும் சாப்பிடுறத விட 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த உட்காந்து அது அது கொஞ்சம் இயல்பா இருக்கும். நீங்க லேட்டா நீங்க சாப்பிட்டோனே போய் உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டமா தானே இருக்கும். சரிங்க. ஐயா இது வேற எதுவும் கட்டுப்பாடு இல்லைங்களா உணவு இதுல? ரொம்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஸ்ட்ரிக்ட்டா உங்க இயல்புக்கு நீங்க இருந்துக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இதுல ஒண்ணும் இல்ல. சரிங்க. ஐயா இது காலையிலயும் பண்ணலாங்களா? ஆ தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மாரி ஒரு 1 மணி நேரம் பழகலாமா? இல்ல இரவு எப்படிங்க? செஞ்சாலே நல்லதுங்களா? இல்லைங்க. எப்படிங்கய்யா? அது காலையில தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா? பகல் டைம்க்கு கேக்குறீங்களா ஐயா? இல்ல காலையில. பண்ணலாங்கய்யா. அதான் உங்களுக்கு இரவு எப்போ ஓய்வு அதாவது இரவு முதல்ல பண்றீங்கன்னா, இரவு பண்ணும்போது அப்படியே தூக்கத்துக்கு போயிடுறீங்கல்ல. நீங்க 1/2 ஹவரோ, ஒரு 2 மணி நேரமோ பண்ணும்பொழுது, அப்படியே கன்டினியூ தூங்குறீங்கல்ல. அந்த நிலை அப்படியே அப்படியே தானாவே உங்களை வந்து அத அத ஆழ்மன நிலைக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கும் அது. அதனால தான் அந்த உத்திய கையாள சொல்றாங்க. நீங்க பகல்லையும் பண்ணலாம். எப்போ ஓய்வு இருக்க பண்ணலாங்கய்யா. இதெல்லாம் வந்துங்கய்யா, நீங்க தொடர்ந்து பண்ண
இயல்பாவே உங்களுக்கு தியானத்தன்மையிலேயே தான் எல்லா வேலையும் நடக்கிற அளவுக்கு அது அது உங்களை கொண்டு இட்டு சொல்லும். அது 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 உங்களை வந்து வழிநடத்தி போகும். இப்ப நீங்க தனியா ஒரு ஆள் பண்ற ஒரு ஆளு அங்க இருக்காது. நீங்க எல்லா வேலையுமே இந்த நிலையில இருந்துகிட்டே நான் அந்த நிலையில இருந்துகிட்டே செயல்பாட்டு கொண்டு போய் விட்டுரும். சரி, இதை சகஜ சமாதின்னு சொல்றாருங்க. சகஜ சமாதின்னு சொல்றாங்க. அதாங்க இப்ப சகஜமா நீங்க அதாவது இப்ப வந்து இந்த நிலையை பிடிக்கிறதுக்கு நம்ம எதையோ ஒரு யுக்தியை கையாளுறோம். கையாண்டு நம்ம அதையே பண்ணாம அது அது ஒரு கட்டத்துக்கு போன உடனே எல்லாமே நிலைப்பாடு ஒண்ணுங்கிற மாதிரி ஆயிடுது இல்ல. இருமத்தன்மையில் இருக்கிறது ஒரு நிலைப்பட்ட பிறகு சகஜமா உங்களுக்கு வந்து அந்த நிலை வந்துரும் இல்ல. இப்ப அதாவதுங்கய்யா நீங்க நாம வந்து ரெண்டா பாக்குறோம், எல்லாமே ரெண்டா பார்வையில பாக்குறோம். அந்த பார்வைத்தன்மை எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கும் போது நீங்க நடுநிலைக்கு மாறிடுவீங்க. அதாவது இந்த பக்கமும் நீங்க இது 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 வேணும் வேண்டாம், நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு 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 பாவனை, அதாவது அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி நம்ம செயல்பாடு கொண்டு போயிட்டு இருக்குது இல்லைங்களா ஐயா. ஒரு ரிசல்ட்டை நோக்கி போகுது இல்ல. அந்த தன்மை போயிடும். உங்களுக்கு போன பிறகு எல்லாமே சகஜமா உங்களுக்கு வந்து அந்த நிலை வந்துடும். ஏன்னா அது சகஜமா இந்த நிலை வரத்துக்கு தானே நம்ம இவ்வளவு தூரம் நம்ம சாமி கிட்ட வந்திருக்கிறோம். இப்ப தேனி சாமி கிட்ட அவங்களுடைய ஈர்ப்பு, சாமி நம்ம கிட்ட வந்திருந்தாலும், நாம அவரை தேடி போயிருந்தாலும், இப்ப எதுக்கு சகஜமா அந்த நிலை கையாளணும் வரணும் இல்ல. நம்ம இப்ப காலத்துக்கும் நம்ம இந்த பயிற்சி முயற்சி எல்லாம் அது அந்த காலகட்டம் வரைக்கும் தேவைக்கு வரைக்கும் தானே, அது பழகுற வரைக்கும் தானேங்க. இப்ப நம்ம வண்டி ஓட்டி கத்துக்கிறோங்க ஐயா. வண்டி ஓட்டி கத்துக்கிட்ட பிறகு நம்ம பழகுறது இல்ல. வண்டி தானா ஓடுது இல்ல. அப்படித்தானே. இப்ப நீங்க ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறீங்க. பழகும் போது நாம இது பழகுறோங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கிரவுண்ட்லயோ ஒதுக்குப்புறமாவோ இருந்து அதை பழகுறோம். பழகும்போது உங்களுக்கு அது ஒவ்வொன்றையும் நம்ம அந்த செயல்பாடுகள் எல்லாம் கவனிச்சு கவனிச்சு செய்வோம். பழகிட்ட பிறகு தானா போகுது இல்லைங்களா. அந்த வண்டி தானா போகுது பாத்தீங்களா. அது நம்ம பாட்டுக்கு வேற சிந்தனை இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு அது பாட்டுக்கு வண்டிக்கு கீரை போடுறதோ அல்லது வந்து ஹாரன் அடிக்கிறதோ தன்னாப்புல அது போய் சேருது இல்ல இடம் போய். ஆமாங்க. அது போல அந்த நிலை வரும்போது சகஜமா உங்களுக்கு வந்து அந்த சகஜ சமாதிங்கிறது தானாவே நிலைப்படும். அதுதான் சகஜமா அந்த சமநிலைக்கு போயிருங்கய்யா. சகஜ சமாதிங்கிறது சமநிலை. அது மனதுக்கு சொன்னதுதான். உடலுக்கு சகஜமா அந்த நிலைக்கு எல்லாமே இது ரொம்ப ஈஸி தாங்கய்யா. நீங்க நாம இது வரைக்கும் நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் பாத்தீங்களாங்கய்யா. அதாவது நம்ம எண்ணங்கள் உள்ளலாம் நம்ம நிறைய ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா. அதுதான் இப்ப தடையே தவிர அவங்க அவங்க மகான்கள் எல்லாம் இட்டு செல்ற அவங்க வழிகாட்டுன இடம்லாம் ரொம்ப பக்கம், ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி. சரி, அதுதான் சாமி வந்து இயல்பே ஆனந்தம்னு சொல்லுவாரு. இந்த பதிவெல்லாம் இயல்பா இயல்பா. ஆமா ஆமா. நம்ம ஆத்மாவுடைய இயல்பு உயிர்த்தன்மையே ஆனந்தம் தானங்க. நம்ம ஆனந்தத்தை எங்கேயும் தேட வேண்டியது இல்லை. அது இயல்பே உயிரோட தன்மையே ஆத்மாவோட தன்மையே ஆனந்தம் தான். ஆதியும் ஆனந்தத்துக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஐயா. அப்படி சொல்லுவாங்க. அதான் ஐயா யாரோ இது பண்ணிருக்காங்க ஐயா. யாரோ சந்தேகம் கேட்கறாங்க ஐயா. கையை தூக்கி இருக்காங்க. வணக்கம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் எல்லாருக்கும். ஆண்டாள் தேனியில இருந்து தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம்.